திருமண உறவை நாம் ஒரு கஷ்டமாக காட்டிவிட்டோம். இன்றைக்கு திருமணம் முடிக்கிறேன்னு சொன்னால் நிறைய சடங்குகள் சம்பிரதாயங்களை உருவாக்கி அதை கஷ்டமாக்கிட்டோம். அல்லாஹு தாலா இந்த திருமணத்துக்கு சொல்றது மீசாக்குன் கலீல், கடினமான ஒப்பந்தம். இந்த வார்த்தை குர்ஆன்ல 3 இடத்துல அல்லாஹ் சொல்றான். அதில் திருமணத்துக்கு அல்லாஹ் சொல்றான். இன்னொன்று ரசூல்மார்களுக்கும் அல்லாஹ்க்கும் இடையில செய்யப்பட்ட ஒப்பந்தத்துக்கு அல்லாஹ் மீசாக்குன் கலீல் என்று சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரசூல்மார்களும் அல்லாஹ்வும் செஞ்சு கொண்ட ஒப்பந்தம் மீசாக்குன் கலீல், கடினமான ஒப்பந்தம். அவர்கள் ரசூல்மார்கள் என்ன ஒப்பந்தம் செஞ்சாங்க? அதாவது நாங்கள் இந்த உம்மத்தில் போய் அல்லாஹ் பற்றி சொல்லி அவர்களை சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போவோம். இந்த ஒப்பந்தம் அதற்கு அல்லாஹ் மீசாக்குன் கலீல்னு சொல்கிறான். கணவன் மனைவி கடையில் செய்கிற நிக்காஹ்ன்ற ஒப்பந்தத்துக்கு அல்லாஹ் சொல்கிறான்டால், ஒரு மனைவியை திருமணம் முடிச்சா அந்த மனைவியை இந்த உலகத்தில் ஈமான்தாரியாக மாற்றி, மனைவி கணவனை ஈமான்தாரியாக மாற்றி 2 பேரும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான ஒப்பந்தமே தவிர இந்த ஒப்பந்தம் உலகத்தோட முடிஞ்சு போகிற ஒப்பந்தம் அல்ல. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒப்பந்தம் மிக கடினமான ஒப்பந்தம். நான் அவளை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னால், அந்த பெண்ணை ஏற்றுக்கொண்டேன் என்றால் அவருடைய குறை நிறையோடு தான் ஏற்றுக்கொள்கிறேன். கல்யாணம் முடிச்சுக்க பிறகு அந்த குறை இருக்குது, இந்த குறை இருக்குது, ஏதாவது நிர்பந்தமான நிலை வந்தால் தான் தலாக்கை தவிர அது அல்லாமல் எடுத்ததுக்கெல்லாம் தலாக் சொல்லுகிற அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நிலை உருவாகக்கூடாது. அதிகமாக பிள்ளைகளுக்கு இந்த திருமணத்தை பற்றி சொல்லிக் கொடுக்காமல், திருமணத்தினுடைய ஆழத்தை, அதனுடைய அகலத்தை, அதனுடைய வாழ்க்கை முறையை மார்க்க ரீதியாக சொல்லிக் கொடுக்கணும். அதுக்குன்னு 5 மாத கோர்ஸ் 6 மாத கோர்ஸ் வெட்கத்தை இழக்க செய்கிற அந்த கோர்ஸ்களை நாங்கள் சொல்ல இல்லை. அதை ஒரு பிஸ்னஸாக செய்கிறாங்க. 5 மாத கோர்ஸ் எல்லாம் சஹாபாக்கள் செஞ்சுட்டாங்க. நான் கோர்ஸ் அன்புக்குரிய சார் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு வாப்பா அம்மா சொல்லிக் கொடுக்கணும். மகளாக இருந்த அம்மா சொல்லிக் கொடுக்கணும். இப்படித்தான் அம்மா நடக்கணும் சொல்லிக் கொடுங்க. பிள்ளைகளுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்குற நீங்கள் ஒன்னா இருந்து யாரோ ஒரு கணவன் யாரோ ஒரு மனைவியோட இல்லறத்தில் ஈடுபடுற கட்டில் படுகிற காட்சி அம்மா பாப்பா ஒன்னா இருந்து பேசுவாங்க. ஆனால் பிள்ளையோட திருமணத்தை பற்றி பேசுறது வெக்கம். என்ன வெக்கம் இது? அப்போ சைத்தான் எப்படி காட்டுறான்னு பாருங்க. அதுதான் சகோதரர்களை, எதற்கு வெக்கப்படணுமோ அதுக்கு வெக்கப்பட மாட்டாங்க. எதற்கு வெக்கப்படணுமோ அதுக்கு அதாவது எதற்கு வெக்கப்படணுமோ அதுக்கு வெக்கப்படுற இல்லை. ஆபாசமான சினிமா காட்சியை பார்க்குறாங்க. பிள்ளைகளை கூப்பிட்டு ஒரு தாய் 5-10 பிள்ளைய பெத்த தாய்மார்கள் இருப்பாங்க. தாய் கூப்பிட்டு பிள்ளைகிட்ட சொல்லணும், இதாண்டு தந்தை, அதே போன்று நானா தம்பிக்கு அழகா சொல்லி கொடுக்கணும். இப்படி பக்குவப்படுத்தி அவங்களுக்கு திருமணத்தை விளங்கப்படுத்தணும். இன்று திருமணம் என்றா என்ன, வயசு வந்துட்டா எந்த முதிர்ச்சியும் இல்லை. அந்த பிள்ளைகிட்ட முதிர்ச்சி ஆரம்பத்தில் எதிர்பார்க்கலாது. ஆனால் நாங்கள் சொல்லி கொடுக்கணும். திருமணம் முடிக்கிறாங்க, 4 மாதம் 1 வருஷம் டிவோர்ஸ். காரணம் என்ன? அவங்க திருமணம் முடிச்சதெல்லாம் என்ன தெரியுமா? உடல் சார்ந்த காம இச்சைகளை தணிச்சு கொள்வதற்கு தான் திருமணமே தவிர, இந்த பெண்ணை நான் ஒரு குடும்பமா அந்த பெண்ணுக்கென்று சாலிகான குழந்தைகளை உருவாக்கி, நாளைக்கு நான் மௌத்தா போனும் எனக்காக துவா செய்கிற பிள்ளைகளை உருவாக்கணும், அந்த பெண்ணுக்கு நான் ஆடை, அந்த பெண் எனக்கு ஆடை, இப்படியாக உள்ளம் சார்ந்து உணர்வு சார்ந்து அந்த பெண் கஷ்டப்படுற பொழுது நான் ஆறுதல் சொல்லி, நான் கஷ்டப்படுற பொழுது அவள் எனக்கு ஆறுதல் சொல்லி, நான் மார்க்கத்தில் தவறி செல்கிற பொழுது அவள் எனக்கு வழிகாட்டி, அவள் தவறி செல்கிற பொழுது நான் அவளுக்கு வழிகாட்டி, ஈமான வாழ வைக்கிற குடும்பமாக வாழ்ந்து சொர்க்கத்திலே குடும்பமாக வாழ்ற அந்த வாழ்க்கைக்கு பதிலாக 4 மாசத்துல 5 மாசத்துல ஏன் அழகா தெரிஞ்சா கல்யாணம் முடிச்சாங்க, காசு இருந்தது கல்யாணம் முடிச்சாங்க, ஈமான இஸ்லாத்தை பார்க்கையில அதனால டிவோர்ஸ். காதலி கோர்ட்ல போய்த்து பார்த்தா விளங்கு சோழர்களை எதற்காக எல்லாம் டிவோர்ஸ் வருது? சிரிப்பீங்க நீங்க கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்த்தால். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, திருமண வாழ்க்கை என்பது உடல் சார்ந்த ஒன்று அல்ல. அது உள்ளம் சார்ந்தது, உணர்வு சார்ந்தது, அது மறுமை சார்ந்தது, தீன் சார்ந்தது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருவருக்கொருவர் நன்மையில் ஒத்தாசையாக உதவியாக இருக்கிற ஒரு வாழ்க்கை அந்த திருமண வாழ்க்கை. இங்கு ஒன்றாக குடும்பமாக இருக்கிறவர்கள் நாளை மறுமையில் சொர்க்கத்திலே குடும்பமாக இருக்க வேண்டும். இன்று அன்புக்குரிய சகோதரர்களே, நான் இங்கு இந்த இடத்திலிருந்து இதை சொல்லுகிறேன். இன்று எத்தனையோ பெண்கள் யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாது. தன்னுடைய கணவனுடைய பிரச்சனையை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாது. கண்ணீர் வடிக்கிறார்கள். மதுவுக்கு அடிமையாகிவிட்டார் என கணவன். மதுவுக்கு அடிமையானா உங்களோட ஆண்மையினுடைய வீரியத்தில் குறைபாடு ஏற்படும், பிள்ளை பேரு அந்த சான்ஸ் குறையும். ஆனா எல்லாரும் அவமானப்படுத்துறது அந்த தாயை, அந்த பெண்ணை தான். ஆனா இவர் மதுபானம் குடிப்பாரு, சிகரெட் குடிப்பாரு, கஞ்சா அடிப்பாரு, எல்லாம் செய்வாரு, 10 பெண்களோட தொடர்புல இருப்பாரு. ஆனா நான் ஆண் என்ற ஆணாதிக்க சிந்தனையிலே அந்த பெண்ணை வதைப்படுத்துவார், சித்திரவதைப்படுத்துவார். யாருக்கு இந்த பெண்கள் போய் சொல்லுவாங்க? மிம்பர்ல இருந்து நான் சொல்றேன் சகோதரர்களே, எத்தனையோ இந்த காதுகளால் எத்தனையோ பெண்களுடைய அழுகை கேட்கிறாங்க. என்ன செய்யறது? நாங்க யார்கிட்ட போய் சொல்றது? இதை யார்கிட்ட போய் முறையிடுறது?
யாராவது ஒரு தீர்ப்பு கேட்டு போய் அங்க கணவன் கொஞ்சம் காசை கூட கொடுத்துட்டான்னா தீர்ப்பு மாறுது. தீர்ப்புகள் காசு கொடுத்து வாங்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தை தவிர வேறு எங்குமே நீதி இல்லாத நிலை இருக்கிறது. சகோதரர்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் சிந்திக்க வேண்டும். எத்தனை பெண்களுடைய கண்ணீர் துளி கடைசியில இவளுடைய பிள்ளை பெக்கிற பாக்கியம் இவளுக்கு இல்லை, இவளுக்கு அதில்லை இதில்லை என்று சொல்லி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி ஒரு குடிகாரன் நிம்மதியாக சந்தோஷமாக வாழுகிறான். ஒரு பெண் அவமானப்படுத்தப்பட்டு இழிவுபடுத்தப்பட்டு வீட்டுக்கு துரத்தப்படுகிறாள் என்றால் இந்த பாவம், அன்புக்குரிய சகோதரர்களே, எவ்வளவு பெரிய அநியாயம் சகோதரர்களே. பாருங்கள், உங்கள் பிள்ளைகள் மதுவுக்கு அடிமையாகிவிட்டது, உங்களோட பிள்ளைக்கு ஆண்மையில் குறைவு இருக்கிறதா திருமணம் அடிச்சு கொடுத்து உங்களோட ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கையை நாசமாக்காதீர்கள். பெண் சமூகத்தினுடைய வாழ்க்கையை அழிக்காதீர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஒரு விடயத்தில் கரிசனை எடுக்க வேண்டும். எத்தனையோ தாய்மார்கள் கதறுகிறார்கள், கண்ணீர் துளிகள், இரத்த கண்ணீர் துளிகள் வடிக்கிறார்கள். என் கணவன் 4 வருஷம் வாழ்ந்துட்டேனே. ஒரு பெண் சொல்லுகிறாள், என்னுடைய கணவன் நாள் முழுக்க போதையில. எப்படி பிள்ளை தெரியும்? போதையில் வருகிறான், பிள்ளையும் தெரியாது, மனைவியும் தெரியாது, அம்மாவும் தெரியாது, வாப்பாவும் தெரியாது, யாரை தொடணும் என்பது தெரியாது, யாரை தொடக்கூடாதுன்னு தெரியாது. இன்று அன்புக்குரிய சகோதரிகளே, இப்படியான ஒரு நிலை உருவாக்கப்பட்டு விபச்சாரத்தினுடைய வாசல்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே பெற்றோருடைய பொறுப்பு, திருமணம் முடிச்சுட்டாரு, அதன் பின்னால நீங்க உங்களோட பிள்ளையை நல்ல முறையில் வளர்த்து திருமணம் முடிச்சு கொடுங்க. நீங்க உங்களோட பிள்ளை எப்படியாவது கடத்திடணும் என்பதற்காக அடுத்தவர்களுடைய வாழ்க்கை நாசமாக்காதீர்கள் சகோதரிகளே. எனவே இந்த விடயத்தில் நாம் கரிசனையா இருக்கணும். அதே போன்றுதான் இந்த உறவுகள், அதாவது திருமணம் முடித்த பின்னால் கள்ள தொடர்புகள், தகாத உறவுகள், பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி, அதில் மிக பக்குவமாக இருக்கணும். அதுவும் திருமண மனமுறிவுக்கு, தலாக்குக்கு, டிவோர்ஸுக்கு மிகப்பெரிய காரணியாக இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, நிக்காஹ் என்பது ஒரு இபாதா. அந்த இபாதா என்பது கடினமான ஒப்பந்தத்தில் ஆரம்பிக்கிறது, அந்த ஒப்பந்தம் சொர்க்கத்திலே முடிவடைகிறது. எனவே அப்படிப்பட்ட இந்த திருமணத்தை புரிந்து சொர்க்கத்திலே குடும்பமாக கணவன் மனைவியாக இருக்கிற அந்த நல்ல பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம்ம எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.